அபிராம பட்டர் அப்படின்றவர் அம்பிகையின் பால் அப்படியே அளவு கடந்த பக்தி கொண்டு. ஆனா அபிராம பட்டருக்கு அமாவாசை கூட அபிராமிய வழிபாடு செஞ்சதால ஒரு பௌர்ணமியா தெரிஞ்சு. அபிராம பட்டர் பாடும் பொழுது அம்பாள் முன்பு தோன்றி அவளுடைய ஒரு காது தோடு தாடங்கத்தை அப்படி எடுத்து இப்படி மேல போட்ட உடனே அது நிலவா வந்தது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். தரிசனம் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒரு அமாவாசை பௌர்ணமியானதே அப்படின்ற ஒரு அற்புதத்தை அருளி செயலை சொல்ல இருக்கின்றேன். இந்த தை அமாவாசை அப்படின்றது அம்பிகையினுடைய பக்தர்கள் மறக்கவே கூடாத ஒரு நாள்னு சொல்லலாம். எல்லாருமே அப்படி கண்ணை மூடி மானசீகமா திருக்கடவூர் போகலாம். அங்க அபிராம பட்டர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவர்களுக்கான இந்த ஒரு குறிப்பு. அபிராம பட்டர் அப்படின்றவர் அம்பிகையின் பால் அப்படியே அளவு கடந்த பக்தி கொண்டு. பெண்மையே சக்தி அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா? இந்த சிந்தனையே முன்னாடியே சொன்னது. விமன்ஸ் டே அப்படின்னா பெண்கள் ஆக்க சக்தி, பெண்கள்லாம் தாய், அம்பிகை அப்படின்னா நிறைய அழகான வீடியோஸ்லாம் வருது இல்லையா? இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா அபிராம பட்டர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இவங்கெல்லாம் தான். ஏன்னா அவர்கள் எல்லாம் பெண்களையே காளியின் வடிவமாக, அம்பிகையின் வடிவமாக போற்றினார்கள். அப்படி அபிராம பட்டர் அப்படின்றவர் ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களையும் பார்த்து அம்மா அபிராமின்னு நமஸ்காரம் பண்ணுவார். பாதி பேர் இவரை பித்தர், மனநிலை சரியில்லாதவர்னு ஒதுக்கினாங்க. ஒரு நாள் அம்பாள் முகம், அடியன் இல்லத்திலையும் அபிராமி அப்படின்ற அற்புதமான அந்த கடவுள் திருவுருவச் சிலை உண்டு. அவள் தான் எங்க வீட்டையும் ஆட்சி பண்றா. அந்த திருமுக மண்டலம் அப்படின்றது பூரண நிலா மாதிரி, பரிபூரண பௌர்ணமி நிலா மாதிரி அம்பாள் இருப்பா. அவளுடைய பூரணமான அழகு சொல்லி வாழாது. அவளை அப்படியே மனசுல நினைச்சு கண்ணை மூடிட்டு இருக்க. அப்ப அந்த ஊர் ராஜா தை அமாவாசை இல்லையா அன்னைக்கு, அதனால காலையிலேயே கடலுக்கிட்ட போய் அவன் தர்ப்பணம் பண்ணிட்டு வரான். இதுல இருந்து ஒரு செய்தி என்னன்னா, அரசர்கள் கூட முன்னோர்களுக்கான பித்ருக்களை திருப்திப்படுத்தும் அந்த கடமையை ஆற்ற தவறவே இல்லை. அரசன் தை அமாவாசைக்கு கடலுக்கு போய் அங்க கடல்ல அந்த நீர்நிலைக்கு அருகில் அவனுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு போற வழியில ஒரு கோயிலுக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு திருக்கடவூர் அபிராமி இருக்கா இல்லையா, அந்த ஆலயத்துக்கு வரான். வந்த உடனே ஊர்ல பாதி பேர் எல்லாரும் அரசன் வர இன்னைக்கு கூட கோயிலுக்குள்ள ஒரு பெரிய நடிகரோ செலிபிரிட்டியோ பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், அது மாதிரி எல்லாரும் வெளியில வராங்க. இவர் மட்டும் எதுவுமே புரியாம தெரியாம அம்பாளை மட்டும் நிலா மாதிரி அழகா இருக்காளேன்னு அழகான அபிராமியின் முகத்தை நினைச்சிட்டு இருக்க. இப்ப மன்னன் வரார். மன்னன் எதிர்க்க, ஐயோ அவர் மட்டும் போகல மன்னா, மன்னிக்கணும் அப்படி சொல்லும் பொழுது ஒரு செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணாங்க, வச்சுச்சோ அவரெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க பரவாயில்ல அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையோடைய மன்னன் வரார். வந்தவர் அந்த பெரியவரெல்லாம் நீங்க அப்படி எல்லாரும் போங்கலாம் சொல்லாதீங்க, அவர் முகத்தை பார்த்தாலே பெரிய ஞானின்னு தெரியுது. ஐயா வணக்கம் அப்படின்றாரு. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தவர் கண்ணை திறக்கிறார். இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு ஏதோ கேட்கணும், ஒரு மரியாதை கேட்கிறார். அன்னைக்கு தை அமாவாசை, பித்ருக்கு கடன், அந்த பித்ரு காரியங்கள் செய்யும் நாள்னு சொன்னேன். ஆனா அபிராம பட்டருக்கு அமாவாசை கூட அபிராமிய வழிபாடு செஞ்சதால ஒரு பௌர்ணமியா தெரிஞ்சது. அம்பாள் முகம் நிலா மாதிரி இருக்கும் பொழுது இருண்ட நாள்னு நமக்கெல்லாம் சொல்ல முடியுமா? அதனால அவர் இன்னைக்கா அரசே பௌர்ணமின்ட்டு. அரசனுக்கு கோபம் வந்து, எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க பித்தர் தான் போல, இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அதிலும் பித்ருக்கான தை அமாவாசை, நீங்க பௌர்ணமின்னு சொல்றீங்க, அப்ப நீங்க மனநிலை சரியில்லாதவர். இன்னைக்கு சாயந்தரம் அந்த பௌர்ணமி நிலா கண்ணுல தெரியலன்னா உங்களுடைய உயிரை எடுத்து விடுவேன்னு ஒரு பெரிய தண்டனையை சொல்லிட்டு போறார். இவர் எதையுமே யோசிக்காம அம்பாளிடம் சரணடைந்து அப்படியே அம்பாளுடைய சிந்தனையில் இருந்து பெரிய ஒரு தண்டனை, கீழே நெருப்பெரியும், மேல 100 கயிறை கட்டி ஒரு பலகை மாதிரி போட்டு அவரை நிக்க வச்சுட்டாங்க. அப்படி ஒரு தண்டனை. அந்த சமயத்துல அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒரு பெரிய வரப்பிரசாதம், மருந்தை அபிராம பட்டர் நமக்கு அருள் செய்தார். விநாயகர் காப்பு, தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமின்னு விநாயகர் காப்பில் துவங்கும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற அப்படின்ற மாதிரி ஒரு பாடலா அந்தம் ஆதி அந்தம் ஆதி. அதாவது முதல் பாட்டு எந்த வார்த்தையில முடியுதோ அடுத்த பாட்டு அந்த வார்த்தையில
துவங்கும். துணை அப்படின்னா துணையும் தொழும் தெய்வமும். அறிந்தேன், அறிந்தேன் எவரும் அறியா. இது மாதிரி அந்தம் ஆதி, அந்தம் ஆதி, முடிவு துவக்கம், முடிவு துவக்கம். இதுதான் அந்தாதி. ஆதியும் அந்தமும் இல்லாத அம்பால ஒரு அந்தமாதியில பக்தியால கட்டிடலாம். அது மட்டும் இல்ல, துவக்கம் முடிவு, துவக்கம் முடிவு, பிறப்பு இறப்பு இருக்கிற நம்ம வாழ்க்கையும் ஒரு முடிவுக்கு வரும். இதை சொன்னோம். அப்படி 100 பாடல் 101வதா நூல் பயன் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளைன்னு துவங்கும். அம்பாளை வணங்கினால் தீங்கில்லையேன் முடியும். 79வது பாடல் அபிராம பட்டர் பாடும் பொழுது அம்பாள் முன்பு தோன்றி அவளுடைய ஒரு காது தோடு தாடங்கத்தை அப்படி எடுத்து இப்படி மேல போட்ட உடனே அது நிலவா வந்தது. அப்ப அமாவாசை கூட பௌர்ணமியா மாறுமா? மாறும். யாருக்கு? அம்பாளை வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னைக்கும் இருண்ட நாள் அமாவாசைன்றது கிடையாது, பௌர்ணமியா மாறிடும். அதனால ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு நான் சொல்ல போறேன். இந்த ஒரு பாடலில் துவங்குங்கள். ஒவ்வொரு சமயம் ஒரு நேர்காணல், ஒரு பதிவுகள்ல அடியேன் எந்தெந்த பாடல் எந்தெந்த நன்மைகளை தரும் அப்படின்றத அம்பாளுடைய அருளோடு சொல்ல காத்திருக்கின்றேன். அதுல ஒரு பாடல் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம், கணம்னா மரியாதை, கணம் கோட்டார் அவர்களை ஞாபகா, கணம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. இந்த ஒரு பாடலை உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கத்துக் கொடுங்க. அம்பாளுடைய அருட்கதைகளை சொல்லுங்கள். அம்பாள் அம்மா மாதிரி என்னைக்கும் துணையா இருப்பான்றத சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையும் என்றென்றும் பௌர்ணமியாக இருக்கும். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும்.